ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான குக்கிங் டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் இருந்தபடி டக்குன்னு உங்கள் கரண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து கால் பண்ணுங்கன்னு ஷெஃப் வேறு சொல்லிட்டாரு. நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக காத்துட்டு இருப்பீங்க. நீங்கள் கால் பண்ணி உங்களோட குக்கிங் டவுட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா 0444459438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட குக்கிங் டவுட்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் டக்குன்னு கிளியர் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான குக்கிங் டவுட்ஸை பற்றி நிறைய டிப்ஸ்லாம் சொல்கிறதுக்காக சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்கார். அவர்கிட்ட பேசலாம். ஹாய் ஷெஃப். ஹாய். ஹலோ. நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம முந்தானத்து பார்த்தீங்கன்னா சுகரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். சுகர் வந்துட்டு ஒரு பேசிக்காக எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கைண்ட் ஆஃப் சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு சுகரையும் தாண்டி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இந்த ஸ்வீட்னர் கொடுக்குற மாதிரி. அதை பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாமா? எஸ். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் தாண்டி வந்து இருக்கிற பெஸ்ட் ஸ்வீட்டனிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெல்லம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ரியல் ஜாகரி, அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் உடம்புக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேன். இந்த 3 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகரை தவிர்த்து இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்தியாவில். தேங்க்யூ ஷெஃப். சுகரை தவிர்த்து இருக்க 3 ஸ்வீட்னஸ் என்னன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் டவுட் ஒன்று. சுகர் தான் பொதுவாக எல்லாருமே டக்குன்னு யூஸ் பண்ணிப்பாங்க. சுகரை தவிர்த்து இந்த அணி இல்லைன்னா கருப்பட்டி வெல்லம் போட டேஸ்ட் மாறுமா? ஜென்ரல் காஃபி டீ இந்த பெவரேஜஸ் எடுத்துக்கிறதுக்கு. புரியுது நீங்கள் கேட்குறீங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் கண்டிப்பாக மாறதான் செய்யும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ரெகுலர் ஃபுட்டில் இல்லை இன்டேக்கு. பாரம்பரியமாக நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சுகர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நியூட்ரிட்டிவ் வேல்யூ, ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயந்தான். சுகர் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய உபாதைகள் தான் வந்து உடம்புக்கு வந்து வரும். ஓகே, சுகரை தவிர்த்து இருக்க 3 ஸ்வீட்னரும் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு ஷெஃப் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹாய். ஓகே. டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஷைனி. ஹலோ. ஹலோ. ஹலோ ஷைனி, எங்கேருந்து கால் பண்றீங்க? புதுமலையிலிருந்து கால் பண்றேன். ஷைனி, நீங்க உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலர். நீங்க எப்படி பேசுறீங்கன்றது பார்த்தா ரெகுலரா கால்ஸ் வருவாங்க. புரியுதா? என்னோட பேர் ஷைனி. ஷைனி 3 தடவை சொல்லிட்டீங்க. ஷைனி ஷைனி ஷைனின்னு சொல்லிட்டு. பேர் ஓகே ஷைனி, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அப்பதான் ஆடிபிளா இருக்கும் நீங்க பேசுறது ஆடியன்ஸ்க்கு. டிவி போடவே இல்லை. நல்லா போய் சொல்றீங்க ஷைனி. ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சரி சொல்லுங்க ஷைனி, என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க ஷெஃப். ஹலோ. சொல்லுங்க. ஷைனி டிவி போடவே இல்லைன்னு எவ்வளோ சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணிங்கன்னா டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. இல்லை டிவி இருக்க ரூம்ல இருந்து பேசாதீங்க, பக்கத்து ரூமுக்கு வந்து பேசுங்க. அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் கிளியராக எங்களுக்கு புரியும், உங்களுக்கு கிளியரான பதில் கிடைக்கும். அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கொரட்டூர் சென்னையில இருந்து பேசுறேன். நான் சாந்தி பேசுறேன். சாந்தி சீனிவாசன் பேசுறேன். ஓகே சாந்திமா, நீங்க நல்லா சமைப்பீங்களா? எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்ல, 23 வருஷம். அது நார்மலா எப்போதும் போலதான் சமைச்சு சாப்பிடுறது. எப்படி செய்யறதுன்றதுக்காக கேட்கலாம். சரிம்மா, 23 வருஷமா சமைக்கிறீங்கன்னா நீங்களே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட். நீங்களே ஏதோ சமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏதோ சிம்பிளா ரசம் சாம்பார் இந்த மாதிரி தான் வீட்டுல எப்போ போல. ஒரு மீன் குழம்பு கறி குழம்பு சாதாரணமா வீட்டுல செய்யறதுதான். மீன் குழம்பு கறி குழம்பு சாதாரணமான சாப்பாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்காகவே நான் ஃபீல் பண்றேன். சரி, உங்களுக்காக நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்ல போறாரு. நெய் மைசூர் பாக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வசதியான ஒரு கடலை மாவு தான் நீங்கள் எடுக்கணும். அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸில் இருக்குமா, பெரிய ப்ராசஸ்ஸு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவு மிக்சரை வந்து நெய்யில் நல்லா நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றி நல்லா வந்து கடாயில் வந்து மிக்ஸ் பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வசதியான கடலை மாவாங்கிறது வந்து நிறைய பேர் வந்து நெய் வந்து கம்மியாக விட்டுடுவாங்க. பார்த்தா வந்து மைசூர் பாக்கு ஹார்டாயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான கடலை மாவை எடுத்துருவாங்க. இதனாலேயும் மைசூர் பாக்கோட தரம் கம்மியாகிடும். அந்த டீட்டெயில்டு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ், இது லைவ் ஷோங்கிறதுனால சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஓகே, சிம்பிளா நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஷெஃப் கிளியரா சொல்லிருக்காரு. நெக்ஸ்ட் காலர் டவுட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிருக்கேன். டவுட்ஸ் மட்டும் தான் இல்ல, ஆல்ரெடி குக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள் சொன்னாலே அவங்க புரிஞ்சிடும். அதுதான் சொல்றேன். அவங்க 23 இயர்ஸா சமைக்கிறாங்க, அவங்களுக்கு இதோட டீடைலா சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பா வீட்ல அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம்.
ஹாய், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். லைன்ல தான் இருக்கீங்க. ஓகே, அவங்க லைன்ல தான் இருக்காங்க, ஆனால் பேச மாட்டேன்றாங்க. பட் நெக்ஸ்ட் காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஓகே, நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டிவியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கும், அதனால் உங்களுக்கு பதில்களும் டிலேடாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணிங்கன்னா டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஷெஃப், நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகரை தவிர்த்து இருக்கக்கூடிய ஸ்வீட்னிங் ஐட்டம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல 3 விஷயங்கள் சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த்துக்கு. கருப்பட்டி வந்து எங்கே ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரளா பார்டர், நம்ம கேரளாவில் தமிழ்நாடு பார்டரில் தான் கருப்பட்டிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை வந்து பனை வெல்லம்னு சொல்லுவாங்க. அது வந்து பனை மரத்துலேருந்து எடுப்பாங்க கருப்பட்டியை. அந்த கருப்பட்டியை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து உங்களோட ஃபுட்டில் நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட் சுகர் லெவலில் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதில் நிறைய வந்து விட்டமின் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது கருப்பட்டியில். ஆரோக்கியமான உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி, அதாவது வந்து எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற விஷயம் கருப்பட்டியில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, கருப்பட்டியில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஜென்ரலாக ஒரு ஸ்வீட்னா வந்துட்டு அதிகமாக இனிப்பு எடுத்துக்காதீங்க, தேவையில்லை அப்படி சொல்லி குழந்தைங்களுக்கு கூட சொல்லுவாங்க. பட் கருப்பட்டி போட்டு ஒரு ஸ்வீட் ஐட்டம் கொடுக்குறோன்னா அது ஆரோக்கியமான விஷயமா. இன்ஸ்டெட் ஆஃப் ரெகுலர் நம்மளோட வெள்ளை சர்க்கரை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயம் பாரம்பரியத்தை வந்து கிச்சனில் அந்த இன்க்ரீடியன்ஸ், அந்த தேவையான பொருட்களை வந்து நீங்கள் கிச்சன் இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சு அதையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அஸ்கா சக்கரைன்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகரை தவிர்த்துட்டு இது மாதிரியான சுகர்ஸும் இப்போத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம். தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கவிதாங்க, கொளத்தூர்ல இருந்து கால் பண்றேன். கவிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? கவிதா, நீங்க சூப்பரா சமைப்பீங்களா? எப்படி சமைப்பீங்க? சுமாரா சமைப்பீங்க. சுமாரா சமைப்பீங்களா? எல்லாரும் தற்பெருமை போல இருக்கு, சுமாரா சமைப்பேன்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்கிறீங்க. எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? 6 வருஷமா சமைக்கிறேங்க. 6 வருஷமா? ஓகே, இப்போ என்ன டவுட்? ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு டவுட். ஸ்வீட் காலர்ஸா வந்துட்டு இருக்காங்க. ரசகுல்லா வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பசும்பால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ரசகுல்லா பண்ணுறதுக்கு. நார்மல் மில்க் நீங்கள் எடுக்கக்கூடாது. முக்கியமாக பசும்பால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப ரிச்சாக வந்து ரொம்ப திக் மில்க். அது பசும்பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து சோடியம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பாலை வந்து திரிக்கணும். சோடா ஆட் பண்ணி நீங்கள் பாலை திரிச்சிங்கன்னா பால் காய்ஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மஸ்லின் கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து வடிகட்டினீங்கன்னா அந்த பால் அந்த மலாய் மட்டும் தனியாக வந்துடும். அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். அந்த மலாய் மட்டும் நீங்கள் வந்து கட்டி அதை வந்து ஒரு பாத்திரத்து மேலே வச்சு அது மேலே வெயிட் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா வந்து நல்ல ஒரு மலாய் வந்து நல்ல ஸ்டிஃப் மலாய் ரெடி ஆயிரும். அதை வந்து அது பண்ணால் நல்ல க்ளீன் டேபிளில் நீங்கள் மாலிஷ் பண்ணி அதை ஒரு சின்ன ரவுண்டாக பால்ஸ் எடுத்து நல்ல ஒரு டின் சுகர் சிரப்பில் குக் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வந்து சுகர் சிரப்பில் நீங்கள் டைல்யூட் பண்ணி அதை வந்து ஊற வச்சிங்கன்னா ரசகுல்லா நல்லாயிருக்கும். ஓகே, ஸ்வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதுவும் சர்க்கரையை தாண்டி நம்ம இந்தியன் சுகர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கருப்பட்டியில் இருக்க வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டிக்கு வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி உமன்ஸ் வந்து இந்த கருப்பட்டி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் கருப்பட்டி. ஓகே, கருப்பட்டி பற்றி நிறைய விஷயங்களும் தொடர்ந்து பேசலாம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு வெல்லம். ஓகே, வெல்லம் தான். என்ன சக்கரை பொங்கல் அதெல்லாம் செய்யும்போது எனக்கு கருப்பட்டி டேஸ்ட் பிடிக்கிறதோட வெல்லம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் வெல்லத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு சுகர் கண்டென்ட், சர்க்கரை ரிலேட்டட் விஷயங்கள் வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேல நமக்கு அப்படியே ஷார்ப்பாக உச்சந்தலையில் அடிக்கும். ஸோ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நமக்கு சத்து இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, ப்ளஸ் வந்து மினரல்ஸ் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய வந்து இம்யூனிட்டி நிறைய பேருக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வெல்லம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோ இல்லை பெரியவங்களுக்கு சாப்பிட்டோம் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஒரு நல்ல ஸ்டெமினாவோடு இருப்பாங்க, நல்ல ஒரு சக்தோடு இருப்பாங்க. ஓகே, கருப்பட்டி வெல்லம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த கால் ரூம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, ஹாய், வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் மீனாட்சி வெங்கடேஸ்வரன், நான் பெரம்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறீங்களா? குக் பண்ணுவீங்களா? ஹாஸ்டல்ல தங்கி சமைக்கிறதுனால குக்கிங் கத்துக்கணும்னு ஆசையா இல்லை ஜெனரலாவே குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல, ஜெனரலாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்.
அதிசயமா இருக்கு. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் கால் பண்ணி குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றது. என்ன சூப்பரா சமைப்பீங்க? பிரிஞ்சால் பிரிஞ்சால் கிரேவியா இல்ல பிரிஞ்சியா? பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணியா? பிரிஞ்சால்னு சொன்னீங்க ப்ரோ. பிரிஞ்சால் கிரேவியோன்னு நினைச்சேன். சரி, உங்களோட டவுட் என்ன? சோளாபுரி பண்றது. சோலாபுரி. சோலாபுரி இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் அது வந்து மைதாவில் தான் பண்ணுறது. சோலாபுரியோட ப்ரொசீஜர்ஸும் அந்த டெக்னிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அந்த பேட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து சோடா மாவு ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோலாபுரிக்கு வந்து நிறைய நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாவு பிசையணும். ப்ளஸ் வந்து சோலாபுரியை வந்து அந்த ஃப்ளாட்டன் பண்ண லேயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் போட்டு நீங்கள் லே பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பைப்பிங் ஹாட் ஆயிலில் கொஞ்சம் பெருசாக நார்மலாக வந்து பூரி பண்ணுறதோட பெருசாக பண்ணுவோம் நம்ம சோலாபூரிக்கு அந்த சப்பாத்தி ஏட்டுற மாதிரி. அது வந்து நல்ல ஒரு பைப்பிங் ஹாட் ஆயிலில் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் நீங்கள் வந்து போட்டு நல்லா அந்த ஆயில் வந்து கொதிக்கிற ஆயில் எடுத்து அந்த பூரி மேலே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பேட்டர் ஆட் பண்ணும்போது நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காலேஜ் படிக்கிற ஒரு பையன் ஒரு குக்கிங் ஷோக்கு கால் பண்ணி குக்கிங் டிப்ஸ் கேட்குறது, இதை பார்த்துட்டு இருந்த பல பசங்க வந்துட்டு நானும் சமைக்கணுன்ற ஆர்வம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களா? நல்லா. ஷைனி, நீங்க தானே ஃபர்ஸ்ட் காலர்? என்ன? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன் ஃபைன். சொல்லுங்க, என்ன டவுட் ஷைனி? மட்டன் பிரியாணி வந்து குக்கர்ல இல்லாம அப்படி செய்யற மாதிரி எனக்கு ஷைனி, உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்ல. மட்டன் பிரியாணின்னு சொன்னீங்க, ஆனா என்னன்னு சொல்லிட்டு கிளியரா உங்களோட டவுட் கேட்கல. குக்கர்ல வேக வைக்காம குக் ஆகும் போலாமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. ஓகே, குக்கர்ல வேக வைக்காம ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் குக்கிங் எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. ஓகே, ஆக்சுவலி மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு முஸ்லீம் வீட்டில் வந்து கல்யாணத்தில் வந்து பாய் எப்படி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹண்டியில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டனு, அது வந்து எக்ஸஸ் அந்த ஃபேட்டு கொழுப்புலாம் இல்லாத நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி மட்டனை வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி பெரட்டி ஒரு 1 hour நீங்கள் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து நார்மல் பிரியாணி மசாலா, அந்த ஆனியன் டொமேட்டோ மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா அந்த ஹோல் ஸ்பைசஸ்ஸு, மராட்டி மொக்கு, மசாலா இலை, கிராம்பு, ஏலக்காய், ப்ளஸ் வந்து கல்பாசி, கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அப்புறமா ஸ்டார் ஆனி சீட்ஸ், இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி 2 கீரி அதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த மேரினேட் பண்ண மட்டனை வந்து நம்ம வந்து இந்த மசாலாவில் தான் குக் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மட்டனை வந்து தனியாக வந்து குக் பண்ணிவிட்டு எடுப்பாங்க. நார்மலாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஷைனி கேட்ட மாதிரியே குக் பண்ணணுன்னா நீங்கள் மட்டனை வந்து நீங்கள் மசாலாலே குக் பண்ணிங்கன்னா ஒரு 75% குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ரைஸில் குக் பண்ணி பேலன்ஸு 25% தம்மில் வந்து ரைஸும் மட்டனும் குக் ஆகி ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லை ஷிஃப்ட், ஜென்ரலாக வந்துட்டு குக்கரில் விசில் வைக்கும் போது ஒரு சிலர் வந்துட்டு 16 விசில் தான் கூட வச்சிருக்கேன் நான் மட்டனுக்கு. ஏன்னா இங்கே சென்னையில் இருக்க மட்டன் அந்த அளவுக்கு வேக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அது குக்கரில் இல்லாமல் இப்படி வேகனா எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? இது குக்கர்ல இல்லாத குக்கர்லனா விசில் கணக்கு வச்சிருவாங்க. சோ இது வெந்திருச்சு அப்படின்னு ஒரு கெஸ் அந்த கெஸ் பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த மட்டன் சாஃப்ட் ஆகும். அது பாத்தீங்கன்னாலே தெரியும். மட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் மீட், இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மீட் கிடையாது. அதே வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சீக்கிரமா குக் ஆயிரும். 2 வதக்குதுலேயே சிக்கன் குக் ஆயிரும் தெரியும். மட்டனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்க நல்லா லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த மட்டனோட அந்த டிஃபரன்சியேஷன் தெரியும். குக் ஆனது அந்த ஓரத்தில் அந்த பதங்கள் பார்க்க தெரிஞ்சிடும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரா மீட்டை போட்டு குக் பண்ணதுக்கும் ஒரு 15 நிமிஷம் அதை சாத்தே பண்ணி வதக்கி குக் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். நீங்கள் ஒரு மட்டனை எடுத்து கொஞ்சம் உடச்சி பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், வெந்திருக்கும் உள்ள. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஷைனி. உங்களால் பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு டீட்டெயிலாக ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கலாமணி, இங்க திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. ஓகேம்மா, எத்தனை வருஷமா நீங்க சமைக்கிறீங்கம்மா?
நான் ஒரு 15 வருஷமா சமைக்கிறேங்க. 15 வருஷமா சமைக்கிறீங்களா? சரி, இப்போ என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தேங்காய் பருப்பி எனக்கு நல்லாவே வர மாட்டேங்குது, அது எப்படி செய்யுங்க? தேங்காய் பர்ஃபி. மத்த பர்ஃபிலாம் நல்லா செய்வீங்களா? கடலை பர்ஃபிலாம்? அது சுமாரா இதுதான் பொறு வந்துருது. எப்படி இது எவ்வளவு இல்லம்மா, சக்கரை போடும். பொதுவா செய்ய தெரியலன்னா வருத்தமா சொல்லுவாங்க. நீங்க செய்ய தெரியலன்னு இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே, எப்பயுமே சிரிச்சுட்டு தான் இருப்பீங்களா? இதுக்கும் சிரிப்புதான். சரி, தேங்காய் பர்ஃபி இப்படி சாஃப்டா கடையில கிடைக்கிற மாதிரி செய்யணும். ஓகே, தேங்காய் பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோகோனட். ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதில் வந்து நெய் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா சர்க்கரை வந்து பாகா வந்து நீங்கள் குக் பண்ணணும். அந்த சர்க்கரை கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு கப்பு தேங்காய்னா ஒரு கப்பு சர்க்கரையை ஃபஸ்ட்டு நல்லா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ண தேங்காய் ஃப்ரெஷ் கோகோனட்டை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெசிக்னேட்டட் கோகோனட்னு வாங்க, அந்த ட்ரை கோகோனட் ரெடிமேடாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பர்பி பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த ஃப்ரெஷ் கோகோனட்டை வந்து திருவி அந்த வெள்ளை பகுதி மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அதில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நெய்யோ இல்லைன்னா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேட், ஐ திங்க் ஸோ நெய் தான் வந்து பெட்டரான ஒரு விஷயம். ஒரு ட்ரேயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட்டாக அந்த ரெடியான தேங்காய் பர்பி வந்து இதில் போட்டுட்டிங்கன்னா இது செட் ஆயிரும். அப்படி இல்லைனா இதே தேங்காய் நம்ம மிக்ஸ் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம உருண்டையாக ஒரு பால்ஸ் மாதிரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. உங்க தஞ்சாவூர் ஐஎம்ஏட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, உங்க பெயர் என்ன சொன்னீங்க? ஜஹரா பானு. அப்படியா? ஓகே, இப்போ என்ன குக்கிங் டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பாசுமதி ரைஸ்ல பிரியாணி பண்றது எப்படின்னு கேட்கணும் மேடம். வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு மண்டி செய்யறாங்க, அது எப்படின்னு கேட்கணும் மேடம். இல்ல, ஒரு டவுட்ல டக்குன்னு 2 டவுட் கேட்டீங்க. எனக்கு ஒரு டவுட். பொதுவா பாய் வீட்டு பிரியாணி சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்களே, ஆனா ஒரு பாயமாவே கால் பண்ணி பிரியாணி செய்வது எப்படின்னு கேக்குறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சூப்பரா பிரியாணி செய்வீங்களா? ஆமாங்க மேடம், நாங்க வந்து இப்போ இந்த செய்வோம், சீரக சம்பா அரிசியில செய்வோம் மேடம். ஓகே. இது வந்து பாசுமதி ரைஸ்ல செஞ்சதுல சரியா வர மாட்டேங்குது. அதனாலதான் எப்படி தம் பிரியாணி எப்படி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு சார்ட்ட கேட்கணும். சரி, நீங்க கவலையப்படாதீங்க. ஷெஃப் இப்போ உங்களுக்காக சொல்வாரு. நீங்க அடுத்து பாஸ்மதி ரைஸ்லயே பிரியாணி செய்யலாம். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரியாணியில் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பீங்க. இந்த நார்மல் மசாலா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கப் தண்ணி தான் நீங்கள் மசாலாவில் ஆட் பண்ணணும். இந்த மசாலா பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து அந்த உப்பு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணி முதற்கொண்டு நம்ம சமையலில் எவ்வளோ தரமான விஷயங்கள், நல்ல தண்ணியாக நீங்கள் வந்து ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கப்பு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் மசாலாலாம் பண்ணுறீங்கனால அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒர்க்கு நீங்கள் பண்ண வேண்டியது அரிசியை வந்து 3 தடவை வாஷ் பண்ணி ஊற வைக்கிறது தான். நிறைய பேருக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா பூத்து வரல, அப்புறம் குவாலிட்டியாக வரல அப்படிங்கிற நிறைய குறைகள்லாம் எங்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க. முக்கியமான விஷயம், அரிசியை ஊற வச்சு அதை தண்ணியை வடிகட்டி அந்த மசாலா பண்ணதுக்கப்புறம் தண்ணி போட்டு அதை சால்ட்டு போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸை போட்டு நீங்கள் குக் பண்ணணும், ஊறின அரிசி. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கால்குலேஷன், இந்த ரேஷியோ கணக்குகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே அருமையாக வரும். அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80% வெந்துடும் கரெக்டாக. ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணினா 100% 100% வேகாது. அதுக்கப்புறம் நீங்கள் தம்முக்கு வந்து ஒரு தோசைக்கல்லை சூட பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சு வச்சுருக்கிற அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பதமாக குக் ஆகிருக்கும். அதை மேலே அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு மூடி போட்டு மேலே வெயிட்டு போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பேலன்ஸ் வந்து அந்த ஒரு 20% ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹாய், வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க கூப்பிடுறீங்க? என் பேர் சுமதி, நாங்க மைசூர்ல இருந்து கூப்பிடுறோம். ஓகே சுமதி, மைசூர்ல என்ன ஸ்பெஷலான டிஷ், நீங்க அதுல எது ஸ்பெஷலா செய்வீங்க? நாங்க ஸ்பெஷலா ரைஸ் பிரியாணி ரைஸ் செய்வோம் மேடம். பிரியாணில நான் கேக்குறது மைசூர் ஸ்பெஷாலிட்டி. அது எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க மேடம். நான் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க கேட்கறேன் மேடம். அப்படியா? சரி, ஓகேமா. உங்க டவுட் என்ன? கோகனட் ரைஸ் செய்யறதுக்கு ஓகே, கோகனட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனுங்களா இல்ல கடைசில ஆட் பண்ணனுங்களா மேடம்? இது தேங்காய் சாத்துங்களா? ஆமாங்க, தேங்காய் சாதத்துக்கு. தேங்காய் சாதம் வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணோம். நான் தேங்காய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து தாளிப்பு போடுறதுக்கு. நிறைய பேர் தேங்காய் சாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நார்மல் ஆயிலில் யூஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த தேங்காயோட மனம், தேங்காய் சாதம் மனம் அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், நீங்கள் தாளிப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு சாப் பண்ணதை முக்கியமாக நல்லா வதக்குங்க லோ ஃப்ளேமில்.
அதுக்கப்புறம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் இல்லை ஆர்டினரி பொன்னி ரைஸோ வந்து சமைச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளை சாதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வதக்குன அந்த இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் சாப் பண்ணதை வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் திருவண்ண தேங்காவை நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த வெந்த ரைஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக சுவையாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க வந்து உசிலம்பட்டியில இருந்து காயத்ரி பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட டவுட் என்ன? நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே நாக்கில் எச்சு விடுற மாதிரியான ரெசிபிஸாக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு வந்து நார்மல் கோழி மட்டும்தான் மாறும். நம்ம வந்து சொல்லலாம் நாட்டுக்கோழி குழம்புன்னு. நார்மலாக நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு எப்படி வைப்பீங்க, கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து அந்த கிரேவி பதம் ரெடியாகும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியை வந்து தரமான கோழியான்னு பாருங்கள். அதில் ஃபேட் கண்டென்ட், கொழுப்பு சக்தி இல்லாத கோழியாக இருக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஜீரகத்தை வந்து ஜீரகத்தூளை வந்து மேலே ஆட் பண்ணுங்கள். சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணி உப்பு பார்த்து இறக்கிடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சரண்யா. நம்ம பக்கத்துல கால் பண்றோம். ஓகே சரண்யா, நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க இப்பதான் ட்ரை பண்ணிருக்கோம். இப்பதான் ட்ரை பண்றீங்களா? சார், ரீசெண்டா என்ன குக் பண்ணீங்க? ரீசெண்டா தேங்காய் சாதம் தான் ட்ரை பண்ணோம். ஓகே ஃபைன். நல்லா வந்துச்சா? நல்லா வந்துச்சு மேடம். ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சிக்கன் 65 பத்தி டவுட் கேட்கணும். ஓகே. சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களாம்மா? இல்லைங்க சார், சாஃப்டாகவும் கொஞ்சம் இதாக சேவ் பண்ணணும். சிக்கன் 65 வந்து சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பரான சிக்கன் வாங்கினா போதும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மசாலா பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து அந்த சில்லி பவுட்ரு, என்னென்ன சாட் மசாலா, என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறாங்களோ மேரினேட் பண்ணி அதை ஊற வைக்கணும். முக்கியமாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ உள்ள பிஸியில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மசாலா ஆட் பண்ணி அந்த லெமன் ஜூஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு மணி நேரமாக தான் அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவில் நல்லா ஊறணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணும்போது ஹாட்டான ஆயிலில் வந்து சூடான எண்ணெயில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். அதை ஃப்ரை பண்ணி அழகாக நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே அது கண்டிப்பாக நல்ல சுவையாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஷெஃப், இந்த ஆஃப் அன் ஹவர்லாம் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டாங்க. ஸ்வீட்டில் ஆரம்பிச்சு என்ன சொல்கிறது, நாட்டுக்கோழி குழம்பு, பிரியாணின்னு சொல்லிட்டு வேற விதமாக நிறைய டிஷ்ஷஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். டைவர்ட் ஆகல, கேட்கும் போதே ருசியாக இருக்குதுல்ல, இவ்வளோ டவுட்ஸ்லாம் கேட்கும் போதே. நீங்களும் இந்த சுகரை தவிர்த்து வேற என்னென்ன மாதிரியான ஸ்வீட்னஸ்லாம் யூஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்.